இந்த ரொம்ப நல்லவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் நிறையவே முத்துவும் மீனாவும் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிறிஷுடைய பாட்டி வந்து அவங்க ஒரு மாதிரி பொய்யா சொல்கிறாங்கங்கிறது ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு தெரியும். எதையோ மறைக்கிறாங்கன்ட்டு. ஆனால் வந்து அவங்களுக்கு நல்லது செய்கிறேன், கிறிஷை கூட்டு வந்து நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வேறு ஒரு ஆப்பு கிடைக்க போகுது போல். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வச்சு அந்த ஃபோன்லேருந்து வீடியோ எடுக்கிறேன்னு ஒரு ட்ராக்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மாலாம் வந்ததுக்கு பிறகு எல்லோரும் தாண்டி ஆட்டம் ஆட வித்யா வந்து கரெக்டாக அந்த கேமராவை எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணிட்டு நேராக உள்ளார வந்துட்டாங்க. அதை ரோஹிணி எடுத்து அந்த வீடியோலாம் எடுத்து அனுப்பிடலான்னு பார்த்தா வித்யா வேணாங்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்து கரெக்டாக அனுப்பும் பொழுது சமைக்க வந்த மீனாவை துரத்திட்டு வந்த முத்துவால் மீனா இடித்து கடைசியில் ஃபோன் கீழே வந்து ஃபோன் உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ வீடியோவை எடுக்க முடியல. இப்போ ரோஹிணிக்கு என்ன செய்கிறதுனா அவங்க முடிச்சுட்டு இருக்கும் போதே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு முத்துவும் மீனாவும் குழந்த மாதிரி வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் கிளம்பி கிறிஷோட வீட்டுக்கு போய் கிறிஷை வந்து நீ கண்டிப்பாக வந்தே தெரியணும், கிறிஷையும் கிறிஷ் பாட்டியும் கொலுவு கூப்பிட்றாங்க. கேட்டால் நீங்களும் என் குடும்பத்தை ஒருத்தாங்கிறாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு பெரிய ஆப்பாக வச்சுட்டு போகிறாங்க. இந்த முத்து மீனாவை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.